ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. நம்ம வந்து நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அது குரூப் 2 and 4, குரூப் 2, 2A and 4 உடைய வேகன்சிஸ் ஆல்ரெடி ஆனுவல் பேனரில் கிட்டத்தட்ட நியர்லி ரெண்டுமே 5,000 அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் தமிழில் கொடுத்துருந்தோம். இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்மளோட சட்டப்பேரவையில் நம்மளுடைய நிதியமைச்சர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பொதுத்துறை காலி பணியிடங்களை டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதன் அறிவிப்பு தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு நாளிதழ், தி ஹிந்து நாளிதழில் பொதுத்துறை பணியிடங்கள் குரூப் 4 and 2 தேர்வுகளுடன் சேர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும், அதாவது நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய வேகன்சிஸ் வந்து டிஎன்பிசி இருக்கிறாங்க. என்னென்ன பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். தமிழ்நாடு மின்சார வாரியம், வீட்டு வசதி வாரியம், ஆவின், மாநகர போக்குவரத்து கழகம், இதே மாதிரி ஏகப்பட்ட துறைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே இனிமேல் டிஎன்பிசி தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த வேகன்சிஸை அந்த குவாலிஃபிகேஷன் ஏற்றுக்கு மாறி 2 அதுக்கப்புறம் 4 இது 2 இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு குரூப் 2லையும் 4லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 5831, 5255. இப்போது இந்த இது மேலும் சேர்க்கப்படும் போது கண்டிப்பாக அங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் பட்சத்தில் அந்த காலி பணியிடங்களும் குரூப் 2 சேர்க்கப்பட்டால் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் சொல்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி நமக்கே வந்து 5,000 நியர்லி 5,000 இருக்கிறாங்க. இப்போது இந்தந்த போர்டில் இருக்கிற வீட்டு வசதி வாரியம், டிஎன்இபி, நமக்கு தெரியும் ஆல்ரெடி டிஎன்இபி வந்து ரெக்ரூட்மெண்ட் விட்டுருந்தாங்க. அதை வந்து இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? அப்போது அந்த வேகன்சிஸை டிஎன்பிசியோட இன்க்ளூட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அதிகமான வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம யோசிச்சிருப்போம், என்னடா இதுக்கு முன்னாடி போன வருஷம் வேகன்சிஸை தான் பார்த்தீங்கன்னா 10 வருஷம், அதாவது 10,000 வேகன்சிஸ், 12,000 வேகன்சிஸ் தான் இருந்தது குரூப் 4ல். இப்போ ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இந்த ஒரு செய்தி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நமக்கு பார்க்கலாம். ஓகேவா? அப்போது வேகன்சிஸ் வந்து அதிகமாக போகிறது தான், அது கன்ஃபார்ம் தான். ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே எக்ஸாம் சமீப காலமாக கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமே வைக்கல எந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கும். அதுவும் டிஎன்இபிக்கு கோவிடுக்கு தான் முன்னாடியே 2018 or 19 கால் ஃபார் விட்டாங்க. அந்த எக்ஸாம் இன்னுமே வைக்கல. அப்போ அந்த வேகன்சிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வசதி வாரியம் வேகன்சிஸ், ஆவின் வேகன்சிஸ் எல்லாமே குரூப் 4, குரூப் 2A இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு வேகன்சிஸ் மேபி அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. ஓகேவா? அதனால் வேகன்சிஸை மைண்டில் வச்சுட்டோம், மேற்படி வந்து கூடிய விரைவிலே நம்ம ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இந்த வருடத்திற்குள்ளே நம்ம கையில் ஒரு ஜாப் இருக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்டோடையும் சீக்கிரமாக தேர்வு எழுதி கிரியேட் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடப்படுகிற டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது வேணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய ஆக்ஷன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக எடுக்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.